ப்ராடக்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கமாடிட்டி இல்லை, சம்திங் ஹஸ் டு கம் அவுட். எவென்ச்சுவலி தட் இஸ் ரிக்வயர்ட் டு மானிட்டைஸ் த கம்யூனிட்டி. இது சேரிட்டி இல்லை, தட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஐ வாண்ட் டு மேக் இட் ஹியர். கம்யூனிட்டி இஸ் நாட் அ சேரிட்டி. எப்பயுமே என்கேஜ்டாகவே வச்சுருக்கேன். ஐ டோன்ட் மீன் பிஸி. ஏன்னா பிஸியாக வந்து ஒரு ஹாம்ஸ்டர் மாதிரி தான் அந்த வீல்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் பிஸி மாதிரி. இட் கேன் திங்க் தட் ஐம் பிஸி. பட் ஆனால் எந்த எதுக்கு அது சுற்றுதுன்னே அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பட் ஆனால் என்கேஜ்டாக வைக்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட்ல. உங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸை எப்படி என்கேஜ்டாக வச்சுக்கிறீங்க? அதை வேற மாதிரி சொல்கிறேன். கம்யூனிட்டி சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்ணுறதுலேயே வரலாம். ஓகே, அதுதான் இதை லீட் பண்ணுது. ஓகே, எத்தனை பேர் வந்துட்டு நமக்கு என்ன தேவைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து பிடிக்கிறோம், நம்மளுக்கு ரியலாக என்ன தேவைன்றது பிடிக்கும். இது நான் பண்ணும்போது இட் வாஸ் மை பிக்கெஸ்ட் லேர்னிங். அது பாசிட்டிவாகவும் இருக்கட்டும், நெகட்டிவாகவும் இருக்கட்டும். பட் வென் ஐ டிட் திஸ் ஐ காட் த பெஸ்ட் லேர்னிங் அவுட் ஆஃப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். எல்லா கான்ஃபரன்ஸாக பேசுகிறாங்க, ஸ்டேஜில் பேசுகிறாங்க, ஸ்கூல் மாதிரி நடக்குது. இதில் என்னத்தை நான் மாஸ் என்டர்டெய்னர் கொடுக்குறது, ரஜினி படம் மாதிரி இது என்ன மாற்றுறது சொன்னால் இல்லை, எனக்கு வந்து கமர்ஷியல் யூடியூப்க்கு வேறு பிரிண்ட் இன்னைக்கு யூடியூப்பில் இருக்குது. பட் அது தியேட்டரில் வந்து இது இல்லை, வெர்ஷன் கிடையாது. தியேட்டரில் we had some elements added. when something is given at free அதோட வேல்யூ இல்லை, வேல்யூ கொடுக்கவும் நமக்கு மனசு வராது. வேல்யூ அதுவும் அது இன்னொரு சைடு. யாருக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோமோ they will complain more. ஸோ நீங்கள் ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணும்போது அதோட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் வருது. ஆமாம். அண்ட் தட் டூ யூ ஆர் த லீடர் ஃபார் த கம்யூனிட்டி. கரெக்ட். அந்த கம்யூனிட்டியை ஒன்றாக்குற ஃபோர்ஸ் நீங்களாக இருக்கீங்க. கரெக்ட். ஸோ ஹவு ரெஸ்பான்சிபிள் ஒரு கம்யூனிட்டி மேனாக இருக்கணும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உங்களுக்கு ப்ரெஷரா இல்லை இது ப்ளஷராக இருக்கா? ஹவு இட் இஸ், பிகாஸ் யூஆர் ஆல்சோ டீச்சிங் அதர்ஸ் ஹவு டு பில்ட் அ கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி இஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? நானும் ஒரு ட்ரெண்டிங்காக இன்றைக்கி பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒரு கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எப்படி டேக் ஓவர் பண்ணுறீங்க? இல்லை அடுத்த கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஹவு டு யூ டெல் தெம்? இல்லை, உண்மையாக சொல்லணும்னா அது ப்ரெஷராகவும் இருக்கும். ஓகேவா? ப்ரெஷராக இருக்க வேண்டிய இடத்துல ப்ரெஷராக இருக்கும். பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னோடய லைஃப்பில் நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு வேறு தெரியாது. ஓகே, வேறு எது பண்ணாலும் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ வில் பி ஹாப்பி. ஓகே ஓகே, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன தான் இதை திட்டினாலும் அடிச்சுக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் ஐ வில் ஒன்லி லிவ் வித் திஸ். ஐ லைக் பிரிங்கிங் பீப்புள். என்னால் ஒரு 4 பேர் அப்படி க்ளோஸாக அப்படி ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அதை தூரத்துலேருந்து எனக்கு பார்க்குறதே எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஐ திங்க் அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் தான் worth the handling the pressure. End of the day it gives you a good pleasure. It gives me happiness. ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்குது. என்னால் இவங்க ஃப்ரெண்டானாங்க, இப்போ இவங்க ஒன்றா சேர்ந்தா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இதுதான் நடக்குது, இல்லை இன்றைக்கி ஒருத்தருக்கு பிரச்சனையாச்சுன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என் கம்யூனிட்டியில் இப்போ ரீசெண்டாக ஒரு வாலண்டியருக்கு ப்ராப்ளம் வந்தது. அவங்க ஃபாதருக்கு சர்ஜரி நடக்கணும். அப்போது வந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்து பூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 lakh அமௌண்ட்டை 1 hourல அந்த பர்சனுக்கு இமீடியட்டாக அமிச்சாங்க அந்த சர்ஜரி நடத்து வைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்போ நம்ம பண்ண இதில் நம்ம எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சோம். இதில் பேக் ஸ்டாப்பிங் இருக்கலாம், பின்னாடி காசிப் இருக்கலாம், என்ன வேணால் பாலிடிக்ஸ் இருக்கலாம், என்ன வேணால் இருந்திருக்கலாம். பட் ஒர்த்து தானே, ஒரு லைஃபே சேவ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ இதுக்கு நம்ம அந்த ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணாலும் இதுக்கு கொடுக்கலாம். ஒர்த்து தான் இதை பண்ணுறது, நீ ஒர்த்து ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங். சரி, ப்ராடக்டே இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ண முடியுமா? ப்ராடக்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கமாடிட்டி இல்லை, சம்திங் ஹஸ் டு கம் அவுட். எவென்ச்சுவலி தட் இஸ் ரிக்வயர்ட் டு மானிட்டைஸ் த கம்யூனிட்டி. ஓகே, அட்லீஸ்ட் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸாக ப்ராடக்டாக பேக்கேஜிங் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீட்ஸ் டு பி பேக்கேஜ்ட் அஸ் அ ப்ராடக்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் Starbucks. An experience packaged as a product, as a coffee cup, but it's not a coffee shop. Okay, it's an experience packaged as a product. ஸோ அப்படியாச்சும் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் அதை மானிட்டைஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் வில் ஆல்வேஸ் ஃபீல் லைக் செல்லிங் தின் ஏர். ட்ரூ, ரைட்? ஏன்னா கம்யூனிட்டி ரன் பண்ணாலே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா கம்யூனிட்டி இஸ் அ கிஃப்ட், சேரிட்டி. நான் வந்து என்னோடய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவும் ஒரு சோஷியல் சேவை, சமூக சேவை அப்படின்னு சில குரூப் ஆஃப் ஈவன் நானே சில சமயம் நடிச்சிருக்கேன். அப்போ ஒரு கம்யூனிட்டியில் நம்ம கொடுக்கணும். ஸோ பட் ஆனால் ஒரு கம்யூனிட்டியில் நான் பணம் பண்ண முடியுமா? எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரெவென்யூ பண்ணணும்.
திஸ் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பணம் பண்ணணும், யூ ஹேவ் பில்ஸ் டு பே, யூ ஹேவ் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கும் ஆப்பெக்ஸ் இருக்கும், கேபெக்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இதை எப்படி ஒரு ரெவென்யூ மாடல் ஆக்குறீங்க? எவ்ரி கம்யூனிட்டி, இது சேரிட்டி இல்லை. தட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஐ வாண்ட் டு மேக் இட் ஹியர். கம்யூனிட்டி இஸ் நாட் அ சேரிட்டி. ஓகே, கம்யூனிட்டி இஸ் நாட் அ கிவர். அப்படி கிடையாது. இட்ஸ் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். It is socially responsible, but then it is an institution at the end of the day, and then it needs to be monetized. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா we all live together in தமிழ்நாடுன்னு வச்சுப்போமே. we all live here in the state எல்லாம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இப்போ இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போகணும். என் ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. டிராஃபிக்கு ஏதோ பயங்கரமாக இருக்குது, எனக்கு போகிறதுக்கு லேட் ஆகுது. இங்கேருந்து டேரெக்டாக ஒரு பைபாஸ் ரோடோ இல்லை ஒரு பிரிட்ஜோ வச்சா நான் ஸ்பீடாக போகலாமா? கண்டிப்பாக போகலாமா? இந்த பிரச்சனை நிறைய மில்லியனர்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க பிரிட்ஜ் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு கட்டிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ என்ன ப்ராப்ளம் வருது? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை காசே இருந்தால் கூட எப்படி நான் மேனேஜ் பண்ணுறதுன்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்படி எல்லாருக்கும் இருக்க பிரச்சனைலாம் தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் வந்து மணியை வந்து சேர்க்குறோம். வி கால் இட் டேக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் மணி ஃபுல் பண்ணி இதை ஒருத்தர் பொறுப்பில் கொடுக்குறோம். ஓகே, நீ வந்து ரோடை போட்டு ரோடை மேனேஜ் பண்ணி நாங்கள்லாம் போயிட்டு வரோம். ஓகே, தனிப்பட்ட முறையில் நம்மளால் செய்ய முடியாத விஷயத்த ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று பேர் வச்சு எல்லாம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இல்லை ஒரு இதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணேன். இல்லை இருக்க கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்குலாம் சேலரி கிடையாதுன்னு சொன்னால் கொடுத்தே எப்படி வேலை பார்க்குறாங்க பார்க்கலன்றதெல்லாம் நிறைய இது இருக்குல்ல. இப்போ சேலரியே கொடுக்காம இனிமேல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு சேலரி இல்லை நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? எந்த வேலையும் நடக்காதுல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம மாதிரி தான் வாழணும். அப்போ அவங்களுக்கும் காசு வேணும். ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு சேலரி போய் ஆகணும்னா கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்கணும். சிஎம்மாக இருந்தாலும் ஒரு சேலரி எடுப்பாங்க, பிஎம்மாக இருந்தாலும் சேலரி எடுப்பாங்க. ஸோ தட் அவங்க வீட்டில் வந்து நீ எல்லாத்துக்கும் செஞ்சு எனக்கு கொடுக்கலையே அப்படின்ற அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக அவங்களும் சேலரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கேஷ் போய் ஆகணும். அண்ட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக வந்தால் தான் கொடுக்குற ப்ராமிசஸை கேரண்டி பண்ண முடியும். ஓகே, ஒரு கவர்மெண்ட்டே கடன் வாங்கி தான் அதை ஆப்ரேஷன் பண்ணது ரன் பண்ணுது அப்படின்னாக்கா அதில் வாழக்கூடிய நம்மளும் கடன் வாங்கி தான் வாழ்ந்துட்டுருப்போம். விச் இஸ் த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இஃப் யூ கோ அண்ட் சர்ச் இன்டு இட், த கிரேட்டஸ்ட் கண்ட்ரீஸ் அதில் வர லிஸ்ட் இட்ஸ் நாட் அமெரிக்கா டு பி ஆனஸ்ட். ஓகேவா? இஃப் யூ லுக் இன் டு த மோஸ்ட் ஹாப்பி கண்ட்ரீஸ், ஃபின்லேண்ட் ஆர் எனி திங், அங்கே என்ன பார்த்தீங்கன்னா கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். த கவர்மெண்ட் ஹவு மச் இட் ஓஸ் and the amount of money even spent on other things, இவங்க பில்லியன்ஸில் செல் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. பட் they are very happy because they don't borrow, they are running on positive cash flow. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you are running a community, you have to run on positive cash flow so that you can fulfill the promises, you can help people accordingly, you also take salary. உங்களுக்குன்னு ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் ஏதோ ஒரு அமௌண்ட் போகணும். அப்போ தான் வாலண்டியர்ஸ்க்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எப்போவுமே அவங்கள ஃப்ரீயாக கூப்பிட்டு ஃப்ரீயாக வேலை வாங்கி எல்லாமே பண்ணிட்டே இருந்தோம்னா நாளைக்கு அவங்களுக்கும் டயர்ட் ஆகும் இல்லையா? ட்ரூ. when something is given at free அதோட வேல்யூ இல்லை, வேல்யூ கொடுக்கவும் நமக்கு மனசு வராது. வேல்யூ அதுவும் அது இன்னொரு சைடு. யாருக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோமோ they will complain more. யாரெல்லாம் பே பண்ணிடுறாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் யூ மஸ்ட் மானிட்டைஸ் அண்ட் யூ ஷுட் திங்க் ஃபார் ப்ராஃபிட். நான் ப்ராஃபிட் கூட கிடையாது, சேரிட்டியும் கிடையாது, நான் ப்ராஃபிட்டும் கிடையாது. கம்யூனிட்டி மஸ்ட் ஆப்ரேட் ஃபார் ப்ராஃபிட் ஆர் இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்காக ஆப்ரேட் ஆகணும். யூ ரன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் யூ ரன் அ D2C ஸ்டோர், ரீட்டைல் ஸ்டோர், சம்திங். எனக்கு ஒரு சர்ன் ப்ராப்ளம் இருக்குது, கஸ்டமர் ஆக்டிவேஷன் ப்ராப்ளம் இருக்குது, கஸ்டமர் காஸ்ட் அக்விசிஷன் காஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. இதை நான் கம்யூனிட்டி யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல கம்யூனிட்டியோட ROI வந்து ப்ராஃபிட் கிடையாது. டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் த பிஸ்னஸ் ஹேஸ். எவென்ச்சுவலி அதை ஃபிக்ஸ் பண்ண என்ன நடக்க போது, கம்பெனி இஸ் கோயிங் டு மேக் மோர் ரெவன்யூ. சர்னை ஃபிக்ஸ் பண்ண, நான் லீக்கை ஃபிக்ஸ் பண்ணேன்னா மோர் ரெவன்யூ. ஓகே, ஸோ அது ஆக மொத்தம் இட் ஹேஸ் டு இன்க்ரீஸ் தி மணி இன் தி எண்ட் ஆஃப் த டே. திருப்பியும் நம்ம எவ்வளோ பணம் அதனால நம்ம பண்ணுறோன்றது இட் மேட்டர்ஸ் அலாட். ஆமாம், நைஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு டெக்னிக் ஆர் டாட்டிக்ஸ் வந்து இட்ஸ் அண்டர் ரேட்டட். ஆனால் இந்த டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி என் கம்யூனிட்டி மெம்பர்ஸை எப்பயுமே என்கேஜ்டாகவே வச்சுருக்கேன். ஐ டோன்ட் மீன் பிஸி. ஏன்னா பிஸியாக வந்து ஒரு ஹாம்ஸ்டர் மாதிரி தான் அந்த வீல்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும், பிஸி மாதிரி. இட் கேன் திங்க் தட் ஐம் பிஸி. பட் ஆனால் எந்த எதுக்கு அது சுற்றுதுன்னே அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பட் ஆனால் என்கேஜ்டாக வைக்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட்ல. உங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸை எப்படி என்கேஜ்டாக வச்சுக்கிறீங்க?
I'll give you one Dolo 650 of community building. ஓகேவா? அதாவது எந்த தலைவலி இருந்தாலும் நீங்கள் டோலோ 650 போகிறோம்ல, அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறேன். கம்யூனிட்டியில் என்ன பிரச்சனை வந்துருச்சு, திடீர்னு ஒரு நாள் எல்லாமே டவுன் ஆகிடுச்சு, இல்லை மெம்பர்ஸ் திட்டுறாங்க, இல்லை என்கேஜ்மெண்ட் போயிடுச்சு, என்ன வேணால் ஒஸ்ட்டாக நடக்குது, இல்லை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கம்யூனிட்டி கவனிக்கவே இல்லை, ஒரு 3 மாதம் அபேண்ட் ஆகிடுச்சு, இதுக்கால் வந்து ஜாம்பி கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது டெட் அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது, அது ரீவைவ் பண்ணணும். இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐம் கோயிங் டு I'll give you a Dolo 650 டேப்லெட். ஒன்று தான், ஹாவ் 1-to-1 கான்வர்சேஷன். ஓகே, ஒரு மெம்பராக போயிட்டு ஜஸ்ட் லைக் அவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க, வித் நோ அஜெண்டா. ஓகேவா? நீங்கள் வந்து give me a survey of 1 to 5 how this community-லாம் கிடையாது. ஓகேவா? just talk to them for 15-20 minutes and do it for as many people in the community as you can, depending upon the problem-ஓட weightage பொறுத்து அத்தனை பேர்ட்ட நீங்கள் பேசணும். ரொம்ப வஸ்டான ப்ராப்ளமில் இருக்குன்னா நிறைய பேர்கிட்ட பேசி ஆகணும், ஒரு வாரத்துக்கு பேசி ஆகணும். சின்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு நாள் பேசினாலே, ஒரு 4 பேர்கிட்ட பேசினாலே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி Dolo 650 ஆஃப் கம்யூனிட்டி பில்டிங் திங். Have 1-to-1 conversation. So all the members that are inside your community, they often get 1-to-ones with you. They often get. I go by, அவங்களுக்கு தெரியும், I'll just check in, hi, no agenda, I just want to chat with you அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவோம். எவ்ரிபடி கெட்ஸ். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச என் கம்யூனிட்டியில் இருக்க யார் வேணால் ரேண்டமாக கேட்கலாம். இந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸில் ஏதோ ஒரு நாள் வந்திருக்கும். ஏன்னா ப்ராப்ளமே இல்லைனா கூட நான் பண்ணுவேன். ஏன்னா ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் கோயிங் ஃப்ரம் கான்டாக்ட் A to Z. எவ்ரி டே I'll pick up 3 people and I'll check in with them. Next day next 3. You have a scheduled way of checking engaging with the ரெகுலர்லி பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுக்கு நடுவில் அன்ஷெடியூலாகவும் சில நடக்கும். லைக் யாரோ ஒருத்தங்க எனக்கு ஒரு மாதிரி தோணுது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ ஹேவ் டு அவாய்ட் எனி மிஸ்கம்யூனிகேஷன். ஓகே, ஐ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கோ அண்ட் இன் கம்யூனிட்டி, see, these are leadership qualities. Sometimes you have to know when to confront. இது அப்படியே விட்டுறலாம், இது வந்து ஒரு டஃப்பான கான்வர்சேஷன். As a leader, you should know how to handle tough conversation, like firing someone. Yes, true. Okay. So இந்த டஃப்பான கான்வர்சேஷன்ஸ் வேணும்னும் போது அதை கூப்பிட்டு வச்சு அந்த டஃப்பான கான்வர்சேஷன் பேசி அவங்க கன்ஃபரண்ட் பண்ணணும். நீ ஏன் அப்படி பண்ண, why did you do it? இதை நம்ம கண்டுக்காம விட்டுடலாம், எனக்கு தெரியும் பட் ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரி காமிச்சிக்கலாம். இதெல்லாம் தான் ஃபேமிலியில் பாலிடிக்ஸ்க்கு லீட் பண்ணுது. True. If actually people confront with each other, family can be very happy. உட்காந்து பேசிட்டாங்கண்ணா. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ யூ ஷுட் நோ, இப்போ நான் கன்ஃபரண்ட் பண்ணலாம், இவங்களை கூப்பிட்டு பேசிடலாம் அப்படின்றதும் பிளான். தட்ஸ் அ நைஸ் தாட் ப்ரோவோக்கிங் ஒன். ஆமாம், நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் ரொம்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் உட்காந்து பேசிங்கன்னா சரியாது, பட் none of us like sit and talk with each other. அந்த ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்காது. சரி, நான் எதுக்கு இதை சொல்லணும், அவங்கள எதுக்கு இது பண்ணணும். எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை எனக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி அந்த கான்வர்சேஷன் தள்ளுறோம் இல்லையா, அதை விட பெஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் இது ஓப்பனாகவே, ஆமாம் இது எனக்கு ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு ஆக்சுவலாக அந்த பர்சனும் வந்து டவுன் ஆவாங்க. ஓகே, நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணிட்டோம். There's a chance that they might rectify it or சும்மா ஒரு ஷோக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுனீங்கன்னா அப்போ உனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு அவங்களும் போயிடுவாங்க. ஸோ you cannot avoid being sad. You cannot avoid being jealous. Okay, you cannot avoid ego. So these emotions are common to humans. But it is important to acknowledge that I am right now in jealous. Okay, எனக்கு இப்போ ஈகோ வருது அப்படின்னு அதை அக்னாலேஜ் பண்ணி, நமக்கு வர எமோஷன்ஸை நம்மளே அக்னாலேஜ் பண்ணி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்குடாப்பா அப்படின்னு அந்த பர்சன்டே சொல்லிட்டோன்னா பெட்டர். அந்த பர்சன் உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் வராது. எனக்கு பார்த்தா ஜெலஸியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிடணும். ஓகே ஓகே, உள்ளே வச்சுக்கிட்டு that's not nice, like making that's not nice. Yeah, okay, wonderful. சரி, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் lot of rise in startups, right? Number of startups இருக்கட்டும், நிறைய ஐடியாஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டார்ட்அப்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எல்லாரும் ஏதோ ஒரு கம்யூனிட்டியை சூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அது அவங்க க்ரோத்துக்கு ஃபாஸ்டர் பண்ணுது. அவங்களுக்கு ஐ எம் நாட் அலோன், என்னால் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை என் கம்யூனிட்டிக்கு இல்லை நான் சொல்லலாம். பிகாஸ் அவங்க என்ன நல்லா புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. ஆனால் நிறைய ஸ்டார்ட்அப்ஸில் தப்பு பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு ராங் கம்யூனிட்டியை, அவங்களுக்கு செட் ஆகாத கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியோட கல்ச்சுரல் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் எதிர்பார்க்குற வேல்யூஸ் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி சூஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தோணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அதை வேற மாதிரி சொல்கிறேன். கம்யூனிட்டி சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்ணுறதுலேயே வரலாம். ஓகே, அதுதான் இதை லீட் பண்ணுது. ஓகேவா? எத்தனை பேர் வந்துட்டு நமக்கு என்ன தேவைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து பிடிக்கிறோம், நம்மளுக்கு ரியலாக என்ன தேவைன்ற மாதிரி பிடிக்கிறோம். இப்போது கிளாஸ்லேயே யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட, இல்லை ஒரு காலேஜுக்கு ஏதோ ஒன்று போகிறோம் அப்படின்னாக்கா, யாரை சுற்றி நிறைய பஸ் இருக்குது, யார் டாப்பர், இல்லைனா வந்து யார் வந்து கேங் லீடர், இப்படி யாரோ ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாராவது இருக்காங்கன்னா, எல்லாரும் அவங்க கூட இருக்காங்கன்னும் போது நம்மளும் அவங்க கூட தான் இருக்கணும்னு போகிறோம்ல. ட்ரூ. ஏன்னா ஒருவேளை அது கரெக்டோ, எல்லாரும் அதனால தான் அங்கே போகிறாங்களோ அப்படின்னு நம்ம அங்கே போகிறோம்ல. அதே தானே இப்போ நம்ம வளர்ந்த பிறகும் பண்ணுறோம். ஹர்ட் மென்டாலிட்டி. வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவோம், இவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, இவரை தான் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்க்குறோம், ஓகேவா, இதுதான் பார்க்குறோம், நம்ம இவங்களோட தான் இருக்கணும். ஓகே, அவங்க தப்புன்னு நான் சொல்லலை. பட் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு யார் தேவையோ மேபி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாமல் இல்லாமல் கூட இருக்கலாம். ட்ரூ. சில நேரங்களில் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தரோடு இருக்கும்போது தான் நீங்கள் வளருவீங்க. ஓகே, யூ லுக் அட் சம் ஹிஸ்டாரிக்கல் கேம்பெயின்ஸ் ஆர் இன் டு த ஹிஸ்ட்ரி. சம் ஒரு மூவி ஸ்டாரும் ஒரு பொலிட்டிக்கல் லீடரும் ஒரே டைமில் ஒன்றா கஷ்டப்படுற இடத்துல ஒன்றா வந்து அவங்க ரெண்டு பேரும் லேட்டர் ஆன் டர்ன்ட் அவுட் டு பி சிஎம்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? ஸோ பட் தென் when they started, when they were friends, they were two of them neither were anybody. இப்படிலாம் பண்ண போகிறோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ அண்ட் ஆனால் பட் the friendship was born when both of them were nobody. Both of them were nobody. So eventually when they become somebody, they started helping each other ஆகட்டும், இல்லை competing each other ஆகட்டும், ஏதோ ஒன்று நடந்தது. ஓகேவா? லைக் ஸோ அந்த எசன்ஸே இப்போ இல்லை. அவரை நோபடின்னு சொல்லி அவரை தள்ளுறாரு, அவர் இன்னொருத்தரை நினச்சி இவன் எனக்கு நோபடின்னு சொல்லி அவங்க தள்ளுறாங்க. இப்படி எல்லாருமே வந்து கீழே தள்ளிக்கிட்டே போகிறாங்க. 1 crore கிளப் 1 crore கீழே இருக்கவங்கள அவங்க இது பண்ணுறதில்ல, 2 crore இருக்கிறவங்க 1 crore இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஓகேவா? எல்லாம் இப்போ அந்த 2 crore ஒருத்தர் 10 crore போயிட்டோன்னா இந்த 2 crore கிளப்பில் இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா, ஏதோ ஒரு மெட்ரிக்கோட அட்டஸ்ட் ஆகிடுது. மெட்ரிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேபிஐன்னு அதுக்கு தான் சொல்கிறோம். There has to be a metric to understand how we are growing. But the moment we get obsessed about the metric loses its value. It's a paradox. Okay. So we have to like start understanding in the timeல எனக்கு really what I want. எக்ஸ்பெக்டேஷனை மினிமமாக வச்சுருக்கிறது பெட்டரா? இல்லை, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே. எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக கூட இருக்கட்டும். ஓகே. ஆனால் ஹையாக தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஹையாக நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அவங்க லோவர் லெவலில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. they have very huge expectations, but when they are not with the right people, அப்போ தான் அந்த கோவம் வரும். நீ எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்த, நீ எனக்கு எதுவுமே செய்யல. வெரி ட்ரூ. நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கல. It's not wrong with the high expectation. It's with your friend is not the right person to have those expectations with. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், எல்லாரும் ஒருத்தங்கிட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், வாட் டு ஐ வாண்ட், யார் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், எனக்கு எந்த மாதிரி சர்க்கிள் எனக்கு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போய் அந்த சர்க்கிளை தேடி அவங்களோட இருந்தோம். யாரோட வைப் ஆகுது, இட்ஸ் அ நைஸ் ஜென்சி வேர்ட். ஸோ யாரோட வைப் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணி நம்ம இங்கே இருந்தோம்னா that community will grow us. ஓகே. நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, டிஎன்ஏ ஸ்கூல்ஸ், டிஎன்ஏ வில்லேஜ், விசி கஃபேஸ், இது எல்லாத்துலேயும் திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட் எனக்கு பெரிய லெசன் ஒன்று சொல்லி கொடுத்துச்சு. இதை நான் பண்ணும்போது இட் வாஸ் மை பிக்கெஸ்ட் லேர்னிங். அது பாசிட்டிவாகவும் இருக்கட்டும், நெகட்டிவாகவும் இருக்கட்டும், பட் வென் ஐ டிட் திஸ் ஐ காட் த பெஸ்ட் லேர்னிங் அவுட் ஆஃப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேக்கர் ஹவுஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அ லேர்னிங். ஓகே, இப்போ நாங்கள் டிஎன்ஏயோட லான்ச் ஹவுஸ்ன்னு ஒன்று பண்ணோம். இட் வாஸ் பிக் பாஸ் ஹவுஸ் ஃபார் ஃபவுண்டர்ஸ். ஓகே. ஓகேவா? 14 cameras, 14 mics, and founders have to go from idea to revenue in 48 hours. ஓகே. அவங்க என்ன பேசுகிறாங்க, யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க காசிப் பண்ணால் கூட ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா மைக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன். ஓகே, ஈவன் when they go into the bedroom and it's always on. என்ன பேசுகிறாங்க எல்லாமே எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இப்படி நாங்கள் ஒன்று பண்ணோம். தி ஐடியா வாஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல். I think out of 14 entrepreneurs, 11 of them went into revenue stage. Oh. Forget how much revenue they made. Okay, but 2 days they took their idea into a money making system. Okay, இங்கே அதுதான் பண்ணுறதில்ல, நிறைய பேர் ப்ராடக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பண்ணாமல் அப்படியே இருக்காங்க. So they went into it, which was a grand success. You know what happened with the fatal failure was, and the footage was completely gone. Okay. வீடியோ இருக்குது,
எங்களுக்கு 14 மைக்ரோஃபோன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேட்டரிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது எந்த கேமராவோட கனெக்ட் ஆகும், அப்போ அதை எப்படி சிங்க் பண்ணணும், நாலேஜ் இல்லை. லாஸ்ட் மணி வி ஸ்பெண்ட் ஆன் தட் இஸ் லாஸ்ட். ஓகே, பட் அதுவே அந்த லெசனோட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்கூல் பண்ணோம். டிஎன்ஏ ஸ்கூல் வாஸ் 3 days யூ ஸ்டே இன் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் அண்ட் யூ லேர்ன் ஃப்ரம் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமர்ஸ், ஹவு டு க்ரோ ஃபாலோயிங் தேர். இந்த 3 days நாங்கள் இந்த லெசனோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த வீடியோவை எடுத்ததை வி மேட் இட் இன் டு அ மூவி. அது யூடியூப்பில் ஃபஸ்ட்டு போடலை, வி புட் இட் இன் தியேட்டர். ஓகே, தியேட்டரில் வச்சு ரிலீஸ் பண்ணி சீட்ஸை நாங்களே செல் பண்ணி லிட்ரலி ஃபார் த 2-3 weeks ஐ வாஸ் லைக் அ ப்ரொடியூசர் மாதிரி ப்ரெஷர் இருந்தது. ஒரு பக்கம் எடிட்டிங் இன்னும் போயிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் போயிட்டுருக்கு, ரிலீஸ் டேட் சொல்லிட்டேன், ஓகேவா, ஸ்க்ரீனுக்கு ரெடி பண்ணணும், அண்ட் அந்த ஃபார்மேட் எல்லாம் தியேட்டர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இதுக்கு முன்னாடி எனக்கு தியேட்டர் ஃபார்மேட்டுக்கு ஒர்க் பண்ணதே இல்லை. அதோட ஆடியோ ஃபார்மேட், டால்பி ஃபார்மேட் எல்லாம் வேறு, ஓகே, சவுண்ட் மிக்சிங் வேறு, அதுக்கு அதை ரெடி பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகணும். அண்ட் ஈச் சீட் வி ஆர் செல்லிங் at 1000 rupees. ஓகே, ஒரு ரஜினி படம் ரேஞ்சுக்கு நாங்கள் ஹைப் வச்சுருக்கோம், ஓகேவா. அந்த சீட்டில் கொடுத்து 150 பேர் வாங்கினாங்க. வாவ், ஓகேவா. அந்த சீட் அதை ஃபில் பண்ண வைக்கணும், ஓகேவா. பீப்புள் கேம், இட் வாஸ் ஐ திங்க் 145 seats. We had more than 150 people. People were standing in the back. We had a balcony. Balcony-லேருந்து people were there. Everyone were standing up and clapping. It's the best moment of my life. I won't forget. எப்போல்லாம் நான் லோவாக ஃபீல் பண்ணுறேனோ அந்த மொமெண்ட்டை நான் இப்போவும் நினச்சி பார்க்குறது உண்டு. பிகாஸ் அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் என்னோடய ப்ராடக்ட் பண்ணும்போதோ எது பண்ணும்போதோ வந்ததில்லை. ஏன்னா நம்ம வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்து கத்தியிருப்போம், கலர் பேப்பர் தூவியிருப்போம். பட் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்க்ரீனில் வராங்க, க்ரௌட் இஸ் கோயிங் கிரேசி, விசில், கிளாப்ஸு, ஓகேவா, எங்கள் பேர் டைட்டில் வரும்போது, ஓகே, என்ட்ரி வரும்போது அப்படி ஒரு சவுண்டு வருது. அந்த ஆண்டர்ப்ரனர்ஸும் அங்கே சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இது இது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஹைன்னு அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, ஓகேவா. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பணம் கூட இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க போல இருக்கு. இதனால தான் ஸ்டார்ஸ் வந்து இதை தேடி போகிறாங்க. இந்த க்ரௌடு கிரேஸும் அவங்க கையாட்டினா வர்றது இதை தேடி போகிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றத எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ லைக் அந்த மொமெண்ட் வந்து இதோட இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் நார்மல் யூடியூப்பாக தான் போயிருப்போம். ஓகே, பட் இந்த ஃபெயிலியர் வந்தது சின்ன, அது என்னோடய தாட் என்னென்னா, எப்போல்லாம் நம்ம தப்பாக ஏதாவது ஒன்று பேப்பரில் கிரிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஐ திங்க் ஸ்கூல்லேருந்து அந்த ஹேபிட் நினைக்கிறேன், தப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம், தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா அதில் பக்கத்தில் இருக்கிறத அதாவது பெருசாக எழுதிடுவோம். கரெக்ட். இது கண்ணுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் குட் திங்கை ஃபோக்கஸ் பண்ணி தப்பாக எழுதுறதை விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. தப்பாக பண்ண அந்த விஷயத்தை மறக்க வைக்கணும்னா ஏதோ ஒன்று பெருசாக பண்ணணும். ஸோ அப்போ யூடியூப் கிடையாது, தியேட்டருக்கு ரிலீஸ். அது வந்து அந்த டிக்கெட் செல் ஆகுமா செல் ஆகாதா என்ன நடக்கும் எல்லாருக்கும் டவுட் இருந்தது. பட் அன்றைக்கி நான் அந்த தேட்டருக்குள்ளே போகும்போது லைனில் நின்று எல்லோரும் உள்ளே போனது, எங்களோட ஓன் வாலண்டியர்ஸ் வந்து தேட்டர் கவுண்டரில் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற அந்த ஒர்க்கில் நிற்க வச்சோம். லிட்ரலி படம் பார்க்குற அந்த எஃபெக்ட் தான். ஓகே, அதை கொடுத்து எல்லோரும் உள்ளே போய் லாஸ்ட்டாக நான் பின்னாடி ரோவில் போய் நான் நின்றுக்கிட்டேன். ஓகே, என்ன எப்படி பார்க்குறாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஏன்னா ஒரு பயம் இருந்தது. ஓகே, நான் வர எங்களுக்கு டைரக்ட் பண்ணது விஸ்வநாதன் சொல்லிட்டு என்சிப்ஸ்னு ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர். ஓகேவா. அண்ட் அவங்களோட இன்னொரு கம்பெனி வந்து ரெக்ஸ் 709. ஓகே, அவங்கள கூப்பிட்டு தான் இதை எடுத்தது. ஓகே, அவர்கிட்ட நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா, விஷ் எனக்கு வந்து அவர் நான் டேரக்டர் தான் கூடுவேன். டேரக்டர் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கமர்ஷியல் மாஸ் எலிமெண்ட் வேணும்னு. அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ப்ரோ இது வந்து 3 நாள் டெக் ஈவெண்ட்டு, எல்லா கான்ஃபரன்ஸுமே பேசுகிறாங்க, ஸ்டேஜில் பேசுகிறாங்க, ஸ்கூல் மாதிரி நடக்குது. இதில் என்னத்தை நான் மாஸ் என்டர்டெய்னர் கொடுக்கறது, ரஜினி படம் மாதிரி இது என்ன மாற்றுறது சொன்னால், இல்லை எனக்கு கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட் வேணும். யூடியூப்க்கு வேறு பிரிண்ட்டு இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது, பட் அது தேட்டரில் வந்த இது இல்லை, வெர்ஷன் கிடையாது. தேட்டரில் வி ஹேட் சம் எலிமெண்ட்ஸ் ஆடட் டு மேக் இட். இதையுமே ஒரு கமர்ஷியலாக ஃபவுண்டருக்கு இன்ட்ரோ அந்த பிஜிஎம் கொடுத்து வர வைக்கணும்னு கொடுத்து, பட் தென் அது ஒர்க் ஆகுதுன்னு நாங்கள் அன்றைக்கி பார்க்கும்போது இட் வாஸ் அ ஃபீல் டிஃப்ரெண்ட். வெரி நைஸ். ஒரு ஆண்டர்ப்ரனரை பற்றி ஆண்டர்ப்ரனர்ஸ் எடுத்த மூவி அப்படின்றது. கரெக்ட். இட் இஸ் வெரி நைஸ். ஸோ
தியேட்டரில் இருக்கிறத எப்போ பார்க்காதவங்களாம் பார்க்குறது எப்படி பார்க்க முடியும்? அந்த வெர்ஷன் பார்க்குறதுக்கு இல்லை, யூடியூப்பில் வேறு வெர்ஷன் பண்ணோம். ஏன்னா காரணம் என்னென்னா அது ஒரு க்ளோஸ்டு ரூமு, மோஸ்ட்லி ஃபவுண்டர்ஸோட தெரிஞ்சவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளஸ் அந்த ரூமுக்கு ஒரு வைப் வந்தது. ஒரு 10 பேர் நம்மளை சுற்றி இப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணனா கூட வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கவங்களாம் எக்ஸைட் ஆகிறாங்க, எக்ஸைட் அதுதான் கான்செப்டில் நடக்குது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் எக்ஸைட்டட் அரவுண்ட் யூ, யூ ஆல்சோ ஃபீல் எக்ஸைட்டட். ஓகேவா? ஸோ இங்கே என்னன்னா அது நடக்குது. யூடியூப்ல அது நடக்க வாய்ப்பு இல்லை, தனியாக பார்க்குறோம். அப்போ யூடியூப்ல ஒரு பாட்டு கேட்கறதுக்கும் தியேட்டரில் ஒரு பாட்டு கேட்கறதுக்கும் வித்தியாசம். ஸோ கமெண்ட்ஸில் உதவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படின்னு வி ரியலைஸ்ட். ஸோ அதுக்கு மெலோ டவுன் பண்ணி we will release a separate version. அதுவும் there is 1.5 hours of footage is there on YouTube. So wonderful. Yeah. So இதெல்லாம் இப்படி விதவிதமாக யோசிக்கிறீங்க. இதுக்கு ஒரு பெரிய டீம் பேக்கப் தேவை. ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும், தப்பானதை சரி பண்ணணும். யூ லேர்னிங் த்ரூ இட். அண்ட் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கட்டும். ஸோ யூ நீட் அ பிக்கர் டீம் டு ப்ளே. படமாக இருக்கட்டும், யூ ரெக்வயர் அ பிகர் டீம் டு சப்போர்ட் யூ. ஸோ உங்கள் டீம் யார், கோ-ஃபவுண்டர்ஸ் யார்? த்ரோ அஸ் சம் லைட் ஆன் இட். I'll throw a spotlight on few people here which I have to. One is என்னோட co-founder வெங்கட். ஓகேவா? ஸோ he is like my அவர் யாருக்குமே அவர் தெரியாது. ஓகேவா? எல்லா இந்த ஈவெண்ட்லேயுமே அவர் இருந்திருக்கார். ஓகே. அதுக்கப்புறமா வேற ஒரு ஈவெண்ட்லேயே பார்த்துட்டு நாங்கள் இருந்தேன்னு சொன்னால் தான் மற்றவங்களாம் ஷாக் ஆங்க, இவர் எங்கே இந்த ரூமில் இருந்தாருன்னு. எப்பவுமே வில் கோ இன் சம் கார்னர் அண்ட் ஸ்டாண்ட் தேர் அண்ட் வில் கம் டு மீ வித் சர்டன் அட்வைசஸ். இதை பார்த்து இதை மாற்றுன்னு சொல்லிட்டு யூ வில் கோ. ஓகே. பட் 24 hours முடிகிற வரைக்கும் வில் பி தேர். இட் இஸ் பேசிக்லி இட் இஸ் என்ன சொல்கிறது, இஸ் கைடன்ஸில் தான் ஐ எம் ரன்னிங். ஓகேவா? பட் யாருக்குமே தெரியாது. இஸ் த பேக் அண்ட் கைடர் ஃபார் மீ. ஓகே. பிக் சப்போர்ட் பில்லர். ஓகே. We are a long time friends, so we know each other well. Okay. The other persons I want to acknowledge here is ஒரு வாலண்டியர்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். பட் இஸ் நாட் அ வாலண்டியர், இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ பார்ட் ஆஃப் திஸ் டிஎன்ஏ. லைக் இஸ் அ கோர் பார்ட் ஆஃப் திஸ் டிஎன்ஏ. கோ-ஃபவுண்டர் மாதிரி இஸ் ஜி சுரேந்தர் தினா ஃப்ரம் திங்க் டிஜிட்டல் கம்யூனிட்டி அண்ட் ஹிஸ் பார்ட்னர் இஸ் ஒய்ஃப் அனு. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கோராக இதை வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் த லைஃபாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இதில் இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. அண்ட் தென் ஐ திங்க் ஓவர் த டைம் ஹேவிங் திஸ் குட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இன் மை கோர் சர்க்கிள், ஸ்ரீராம் செல்வன் ஆகட்டும், விஸ்வநாதன் இன் சிப்ஸு ஆகட்டும். ஓகே. ஐம் கிரேட்ஃபுல் தட் ஐ ஹாவ் தீஸ் சார்ட் ஆஃப் பீப்புள் இன் மை சர்க்கிள். ஹரிகுமரன், ராம் ஃப்ரம் திங்கவ். ஓகே. தீஸ் சார்ட் ஆஃப் பீப்புள் they are like the part of this engine. They run this thing. ஸோ இப்போ நான் விஸ்வநாதனை நம்பி இந்த படம் எடுக்கலாம்னு போது பண்ணலாம், தேட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்கல்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் கூட இருக்காங்க. ஸோ தட் மேக்ஸ் இட் எனி கிரேசி ஐடியா ஐ திங்க் ஆஃப் இட், வி ஆர் ஏபிள் டு கோ அண்ட் எக்ஸிக்யூட் இட். அண்ட் ஃபெயிலியர் தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் பிக் பாஸ் மாதிரி ஒன்று பண்ணி அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ பட் ஆனால் அடுத்த வர எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுது. வெரி நைஸ். ஸோ ஆமாம், இதுக்கு ஒரு பெரிய படையே தேவை தானே. ஸோ இந்த மாதிரி இஃப் யூ ஹேவ் டு இன்னோவேட்டிவாக நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு யூ டெஃபினெட்லி நீட் அ குட் சப்போர்ட். கிளாட் தட் யூ ஹேவ் ஃபுட்டு கொடுக்குறதுலேருந்து லக்கேஜ் பார்த்துக்கிறதுலேருந்து. இப்போ லக்கேஜ் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம் டு திங்க் அபவுட் லக்கேஜ் எப்படி பார்த்துக்கிறது. பிகாஸ் வி ஹேவ் திஸ் ஃபிலாசபி, ஸ்மால் திங்ஸை ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சி கேர் எடுத்துக்கணும், பெரிய விஷயத்த கண்டுக்காமல் விட்டுறணும். இது கொஞ்சம் கவுண்டர் அட்வைஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னென்னா இதை நம்ம பண்ணோன்னா எந்த ஒரு ஈவெண்ட் ஏதாவது ஒன்று பெருசாக நிறைய கான்ஃபரன்ஸில் பார்த்துருப்பீங்க, தபதபன்னு இந்த பக்கம் ஓடுவான், தபதபன்னு 4 பேர் இந்த பக்கம் ஓடுவாங்க, ஸ்பீக்கரை காணோன்னு 4 பேர் ஓடுவான், மைக் ஒரு காலம் 3 பேர் ஓடுவான். இது வந்து எங்கள் கான்ஃபரன்ஸில் நடக்கவே நடக்காது. ஓகே. எல்லாருமே பொறுமையாக தான் நடப்பாங்க. யாரையுமே ஒரு சின்ன கஸ்வேர்ட் கூட யூஸ் பண்ணி பேச மாட்டாங்க. ஓகே. இது எங்களோட எந்த ஈவெண்ட்லையும் நடக்காது. பிகாஸ் எங்களோட ரூல் நம்பர் 1 என்னன்னா let the event fail but our friendships not. So we've been through a lot of questions, community of the பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம். So one myth about building a community or community பத்தியே இந்த ஒரு myth இன்னுமே இருக்கு. So இப்போ நிறைய we can see a lot of things are evolving but still இந்த ஒரு myth இருக்குன்னா அரே I think the one we talked most part of this show ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணிட்டே இருந்தோம், which is community is not a charity. Yes. Community is not a giveaway thing. Community needs to be monetized. அப்படின்றது I think is a big myth that needs to be busted there.
You can make a lot of money by building a proper good community. Proof for us, if you can search it online, there's a sales community that got acquired for $100 million. Okay, it's nothing but a community of sales people. Okay, imagine the acquisition that is happening. Okay, community can make you a lot of revenue. If you are a creator, YouTube and Instagram, community can boost your revenue to a great extent. So it is not something creators நினைச்சுக்கிறாங்கன்னா கம்யூனிட்டிக்கு ஏதோ நான் செய்யணும், ஃபாலோவர்ஸ்க்கு ஏதோ செய்கிறது பேர் கம்யூனிட்டி நினச்சிக்கிறேன். இல்லை ஃபாலோவர்ஸ் கம்யூனிட்டியாக மாற்றினா உங்களுக்கு நல்லது நடக்கும். You will grow, your revenue will grow. Right? Many YouTubers make revenue out of their community. Yeah, so you can do that as well. Very nice. So what's next for you in this space? What are you working on? Right now, the base is right now happening. The base is the Chennai's first ever hacker house. Proper hacker house. A permanent home for founders, builders, creators who come, hang out, work, play, sleep. Everything is happening there. It's not WeWork. It's not a co-working space. It's a space where all these people அவங்க ஒருத்தர் மீட் பண்ணி ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உடனே பக்கத்தில் பார்த்துருப்பாங்க. It's been 3 days or 4 days since it has started and happening, but feed is like so much better. YouTube likes ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா விஆப்பை பக்கம் கப்பில் பண்ணிகிட்டு இருக்காரு, சாஸ் போயிட்டுருக்கு, அவருக்கு தரான நியூஸ் அட்டன் பண்ணுறாங்க, அவருடனே இவர் நியூஸ் ரெடி பண்ண சொல்லி கொடுக்காங்க. The speed at which everybody is growing, we suddenly multiplied by 5 or 6x. இந்த growth அங்கே இந்த அங்கே யாராவது ரூம்குள்ளே வந்தால் கூட we feel like நம்ம ஏதாவது கொடுத்து ஏதாவது பில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சுற்றி எல்லாரும் ஏதோ பில் பண்ணிகிட்டே இருக்காங்க. வரவங்க அப்படி தான் ஃபீல் ஆகிறாங்க. இப்போது 3 இயர்ஸுக்கு ஜெகதீஷ் இருந்தாங்க, 4 பண்ணிட்டு 4:10 போகிறேன்டவா நாங்கள் நைட் 10 வரைக்கும் அதான் அந்த லைக் பிகாஸ் த ரூம் இஸ் இந்த எனர்ஜி இருக்குது, இந்த வைப் வந்து இஸ் லைக் keeping everyone here and making them feel like I need to build something here, I need to market something here, which is more important than billing. So அது அங்கே நடக்குது. So that is something happening. So everybody is welcome in the month of September. September is a housewarming month. So all builders and makers, we invite them to be there. Okay. Congratulations for the wonderful efforts that you have put in at the fruit. உங்களுக்கு பார்க்க முடியாது. You can really see something that's happening. As a builder, as a founder, I'm sure that that's a very, very close to heart moment for you. We wish that பெரிய லெவலில் all these things has to happen. And as you said, நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். Because entrepreneurship is a lonely journey தான். அது எத்தனை நம்ம சொன்னாலும் yes, when we start building something, when we go to the market, that's going to be a hard journey, that's going to be a lonely journey. ஒரு ஃபவுண்டருக்கும் உங்களை மாதிரி கம்யூனிட்டி கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டி சொல்லக்கூடாது. ஸோ இந்த கம்யூனிட்டியை பார்க்கும்போது ஓகே நைஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. I'll point out to Dina's own community, right, which is Think Digital Student Community. And I'll tell you what I like about it. Sustainable, it is auto. மோஸ்ட்லி எப்போ நான் தீனா கேட்டாலும் இல்லைனா மெம்பர்ஸையும் அவங்க டைரக்ட் பண்ணிக்கிறான். மெம்பர்ஸே இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை பார்த்துக்கிறாங்க, மெம்பர்ஸே அதை பார்த்துக்கிறாங்க. ஐ ஆல்சோ சீன் அதர் கம்யூனிட்டி அந்த போஸ்டோல் அட்மினோ தான் பேப்பர் ட்ரிப் வாங்கணும், அந்த அவங்க தான் ஃபோன் பண்ணணும், அவங்க தான் எல்லாரும் இல்லாத அவங்க தான் பண்ணுவாங்க. வெரி ட்ரூ. பட் இதுதான் வந்து இஸ் ஆக்சுவலி மெம்பர்ஸ் டேக்கிங் ஓனர்ஷிப். Owning a community and renting a community was a two different மெம்பர்ஸ் வந்து நான் பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நடக்கவும் செய்யுது. அண்ட் ஆல்சோ ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட்டுக்கு வாஸ் லைக் சும்மா சட்டில் தூரத்தில் உட்காந்து பார்த்துட்டு சார் அது கம் அண்ட் அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படி போகுது. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரும் பேச வைக்கிறது. ஹியர்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் இன் லிசனிங் டு ஸ்டூடெண்ட். வாட் ஐ ரியலி லைக் வாஸ் ஐ திங்க் தீனா வந்து ஸ்டூடெண்ட் லைஃப்லேருந்து வெளில வந்து 6-7 இயர்ஸ் ஆயிடும். இப்போ நம்ம ஈஸியாக அன்பிலேட் ஆகிடும், அவுடேட்டட் ஆகிடும். ஓகே, இப்போது 5th ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட் பசங்க புள்ளி பண்ணுவான், 10th ஸ்டாண்டர்ட் பசங்க 8th ஸ்டாண்டர்ட் பசங்க புள்ளி பண்ணுவான். ஏன்னா அவன் படித்து நான் அப்படி படிச்சிட்டேன், அவன் எதாவது சொன்னோன்னா சிரியாவும் சிப்பிஷாவும் தெரியும்.
ஸோ அப்படி பார்த்தா ஆக்சுவலாக இந்த ஏஜில் இருக்கிற பர்சனுக்கு இப்போ ஸ்டூடெண்ட் அவங்க பேசுகிற டாபிக்ஸும் இதுவும் வந்து லைட்டாக அவுடேட் ஆகி போரடி அந்த லைஃப்பை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஓகே, இப்போ அவங்க க்ரஷ் பற்றி பேசுறது ஒரு 40 year old போய் நீங்கள் க்ரஷ் இப்படி பார்த்தது தெரியுங்கன்னா விட அவங்க ஃபீலிங் கூட வராது. Because they've gone past that. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. யா ஸோ பட் ஆனால் இஸ் ஸ்டில் அந்த பேலன்ஸோட ஸ்டிக்கிங் வேர் அவன் இஸ் பைமிங் வித் தான். ஸோ ஸோ ஃபேர் இருக்கு. It's wonderful. I can name a lot of foreign communities. Okay. I want to take this opportunity to shout out to our own breed of people. நம்ம சைட்லேருந்து வர மக்களுக்கு இதை ஷவுட் அவுட். பிகாஸ் நம்ம கொடுக்கல, நம்ம வந்து மேபி ஒரு பெரிய ஃபாரின் ரெப்யூட்டேஷன் நம்ம பெரிய ஆகுது. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எவ்ரிதிங். பட் இது இந்த மினிட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து இவங்க கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து இன்னொரு 1000 people ரீச் ஆகும் இல்லையா? ஸோ பார்க்குறதுல ரீச் ஆகும் அவங்களும். ஸோ ஐ சே திஸ் பிகாஸ் ஐ ஆல்சோ என்கரேஜ் எல்லா பாட்காஸ்ட் எபிசோடில் எனக்கு அந்த கிஃப்ட் கிடைக்குது டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வாடகைக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது யூஸ் பண்ணி நம்ம ஊர் ஆட்களுக்கு நம்ம ஆளுக்கு ஒரு ஷோ பொறுத்து நம்ம மக்களை நம்ம ரெகக்னைஸ் பண்ணனா அப்போ எப்படி? ஸோ இதுலனே தெரியுது ஹவு குட் கிவர் ஆர் யூ. நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்க ஒரு கம்யூனிட்டியில் நான் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதை பற்றி நான் வரக்கூடாது, என்னால் என்ன கொடுக்க முடியும். ஸோ வென் யூ ஆல்சோ ended it, நான் என்ன கொடுக்க முடியும், ஐ வாண்ட் டு சப்போர்ட் தீனாஸ் கம்யூனிட்டி, நான் கொடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட வரும்போது இட் ஷோஸ் ஹவு ரெஸ்பான்சிபிள் த கம்யூனிட்டி வேல்யூ ஆர். kudos to all the good things that you're doing, and I'm sure that நீங்கள் இன்னும் நிறைய பண்ண போகிறீங்க. you're looking forward to it, and thank you for supporting the startup ecosystem வரட்டும், கார்பரேட்ஸ் நடக்கிற நிறைய இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் இட். யாராவது ஒரு ஆள் அதை பண்ணணும்ல, பட் தேங்க்யூ ஃபார் டூயிங் தேட். தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் த ஷோ. ஐ ஹோப் இன்னைக்கு நம்ம எதை பார்த்தவங்க எல்லாருக்கும் கம்யூனிட்டியை பற்றி ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ் கிடச்சிவோம். ஸோ இட் கேன் கிவ் தேம் அ கிளிக். அவங்க மைண்டில் ஏதாவது பெல் எழுதிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். Thank you for hosting me. It was a lovely time. Thanks.